ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன்ஸ் 2026 டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்க லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி நம்ம டீடைல் ரிவ்யூ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பூந்தமல்லி பக்கத்துல உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்க லயலாவும் இந்த லயலாவும் ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே வேற வேற மேனேஜ்மெண்ட். இது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். காலேஜ் நேம்ஸ் வச்சு நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா காமன் நேம்ஸ் சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாவே காமன் நேம்ஸ் நிறையவே யூஸ் பண்றாங்க. நீங்க லயலா, சென்ட் ஜோசப், சென்ட் ஜான்ஸ், சென்ட் மேரிஸ், ஏன் வெங்கடேஸ்வரா, இது மாதிரி நேம்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்களா நம்ம காலேஜ் எங்க இருக்கு பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணணும். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பூந்தமல்லி பக்கத்துல 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த காலேஜ்ல எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போயிருக்கு, இதோட ரேங்க்ஸ் எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்கு, இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இந்த காலேஜோட ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு, இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணணும்னா இந்த காலேஜ் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த காலேஜ் நம்ம டீடைலா ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது சென்னை பூந்தமல்லி பக்கத்துல இருக்க ஒரு காலேஜ். இல்ல இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு 126 2007ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 126 இருக்கு, 2006ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி EEE 36 2003ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் ECE 96 இருக்கு, 2003ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 2022ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 126 இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு 60 சீட்ஸ் இருக்கு, 2023ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் இருக்கு, 2007ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இதை தவிர்த்து பிஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு MBA கோர்சஸும் இங்க அவைலபிளா இருக்கு. பிஜில MBA கோர்சஸ் சரிங்களா. தென் அடுத்து உங்களுக்கு கட் ஆஃப் நம்ம பாத்துருவோம். கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல இருக்கு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது ஏடிஎஸ். உங்களுக்கு ஏடிஎஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. 2023ல 161 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 157 இருந்திருக்கு, 2025ல 165 உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் BC பார்த்தீங்கன்னா 150, BCM 148.5, MBC 150.5, தென் SC 143, SCE 129, ST 162.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 47,983 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 23,000 உங்களுக்கு பேக்ல போய் 70,000 உங்களுக்கு 506 உங்களுக்கு இருந்திருக்கு. தென் 2025ல இன்னும் உங்களுக்கு 6,000 ரேங்க் பேக்ல போய் 76,650 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு ஸ்லைட்லி டவுன் ஆக வாய்ப்புகள் இருக்கு, ரேங்க்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 158.5 இருந்த இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2024ல 165.5 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2025ல உங்களுக்கு இன்னும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி 166.5 உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 156, தென் BCM 163.5, தென் MBC 152, தென் SC 134.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 52,752 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 500 ரேங்க் ஃப்ரண்ட்ல 52,251 இருந்திருக்கு. பட் 2025ல உங்களுக்கு 20,000 ரேங்க் பேக்ல போய் 72,288 உங்களுக்கு இருந்திருக்கு. தென் அடுத்து சைபர் செக்யூரிட்டி. தென் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 152 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 155 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் 2025ல இன்னும் கட் ஆஃப் ரைஸ் ஆகி 163.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 151.5, தென் BCM 154.5, MBC 147, தென் SC 139.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 64,967 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 11,000 ரேங்க் பேக்ல போய் 75,461 உங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2025ல இன்னும் 6,000 ரேங்க் பேக்ல போய் 81,1
133 உங்களுக்கு இருந்திருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு வந்து 131.5 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல 131 ஆகும். 2025ல உங்களுக்கு 144 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 125.5, பிசிஎம் 121, தென் எம்பிசி 116, தென் எஸ்சி 99 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 2023ல இதோட ரேங்க் வந்து 1,10,538 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல 1,28,629 உங்களுக்கு இருந்திருக்கு. தென் 2025ல 1,35,319 இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இந்த இயர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்லைட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறதுனால கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இசிஇ. தென் இசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 145 இருந்த இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல 148.5 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி 2025ல 161.5 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசியை பொறுத்த வரைக்கும் 153.5, பிசிஎம் 145, எம்பிசி 148, தென் எஸ்சி 131, எஸ்சிஏ 128.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2023ல உங்களுக்கு 80,165 இருந்த இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 89,085 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 86,448 இன்னும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஈஸியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2023ல 131.5 உங்களுக்கு இருந்திருக்கு ஓசிஇ. தென் பிசியை பொறுத்த 2024ல 143.5, தென் 2025ல 146.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 137.5, பிசிஎம் 140, தென் எம்பிசி 124.5, தென் எஸ்சி 126, தென் எஸ்சிஏ 103.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 1,09,979 இருந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல 1,03,91 உங்களுக்கு இருந்திருக்கு. தென் 2025ல 1,28,865 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் ட்ரிபிள் வந்து இன்னும் ஸ்லைட்லி வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த ஐடியை பொறுத்த வரைக்கும் 2023ல 154 இருந்தா இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 155 ஆகும். தென் 2025ல 156 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசியை பொறுத்த வரைக்கும் 158, தென் பிசிஎம் 145, தென் எம்பிசி 146, தென் எஸ்சி 133, எஸ்சிஏ 99.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 60,934 இருந்தா இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 75,420 இருந்திருக்கு. ஸ்லைட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 2025ல இன்னும் 25,000 ரேங்க் வந்து பேக்ல போய் 1,1780 உங்களுக்கு வந்து பேக்ல போயிருக்கு. இந்த வருஷம் ஸ்லைட்லி இன்னும் கொஞ்சம் பேக்லயும் உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்லைட்லி வந்து பேக்ல போக சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இதே அளவுக்கு மெயின்டைன் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து இந்த காலேஜஸ்ல இருக்க பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். நீங்க பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தனியாவே கொடுத்துருக்காங்க. 2025 பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நீங்களா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 92% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயருக்கான எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட உங்களோட ரெக்யர்மெண்ட் போஸ்டர்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியும். ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பிடிஎஃப் ஆவே. சரிங்களா? தென் அதே மாதிரி இந்த காலேஜஸோட அதர் ப்ரோக்ராம் ரிசர்ச்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து என்னென்ன வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து சூப்பர்விஷன்ஸ் வந்திருக்காங்க. தென் அதே மாதிரி ஃபேக்கல்டிஸ் வந்து யார் வந்து மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபேக்கல்டிஸோட ஜேர்னல் டீடைல்ஸுமே உங்களுக்கு யாராவது பிஎஸ் டாக்டரேட் ஃபேக்கல்டிஸ் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த தகவலுமே இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ நம்பர் நியர்லி பார்த்தீங்கன்னா 25 ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டரேட்ஸாக இருக்கிறாங்க. தென் அதே மாதிரி வந்து பர்சூயிங் டாக்டரேட்ஸுமே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சூயிங் டாக்டரேட்ஸா உங்களுக்கு 28 ஃபேக்கல்டிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? தென் இந்த காலேஜஸோட உங்களுக்கு வந்து லெபார்டரி எல்லா தகவலுமே உங்களுக்கு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபேக்கல்டி இன்ஃபர்மேஷன்ஸ்மே இதில் அவைலபிளா இருக்கு. அலுமினி டீடைல்ஸ் ரீசன்ட் ப்ரோக்ராம்ஸ்மே உங்களுக்கு வந்து எல்லாமே வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. உங்க அட்மிஷன்ஸ் தகவல் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் பத்தி தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கான்பாக்ஸ் கால் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.